என்னுடைய கேள்வி, அது எப்படி எல்லா கூட்டத்துக்கும் ஆம்புலன்ஸ் போயிட்டே இருக்குது? இப்ப டிஜிபி அவர்கள் சொன்னது ஒப்புக்கொண்டதுபடி 3 மணியில பெர்மிஷன் கேட்டிருக்கிறாங்க. இந்த ஆம்புலன்ஸ் உள்ள போய் இந்த சம்பவம் நடக்கிற டைம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 மணி. அப்ப 3 மணிக்கு பெர்மிஷன் கேட்டிருக்கு, கூட்டம் முடிக்க 500 போலீஸ் டிப்ளாய் பண்ணிருக்கோம் டிஜிபி சொல்றாரு. அப்ப அந்த வழியில ஆம்புலன்ஸ் எப்படி அனுமதிக்கிறாருங்கிற கேள்வி வந்துச்சு. நம்ம அந்த முனையிலே வந்து எப்ப இதெல்லாம் போக முடியாது, திருப்பி நம்ம இதுல வந்து மனிதாபிமானம் சார், ஆம்புலன்ஸுக்கு மனிதாபிமானமா வழிவிட மாட்டீங்களா? ஆம்புலன்ஸுக்கு வழிவிடாம கூட்டம் முக்கியமான கேள்வி வரலாம், சரிங்களா? அப்ப நமக்கு என்ன புரியுது, இந்த கூட்டத்தை தாண்டி ஆம்புலன்ஸ் போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், சுத்தி போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இந்த கூட்டத்தில் வந்து இதுக்கு வந்து பதிலே கிடையாது இல்லையா? நீங்க வந்து வெளியில சுத்தி போனீங்கன்னா அந்த டிஸ்டன்ஸ் மட்டும் தான் கணக்கு. இங்க வந்து நீங்க 100 மீட்டரா இருந்தாலும் 100 மீட்டர்ல லட்சம் பேர் உட்கார்ந்திருப்பான். 27,000 பேருக்கு நம்பர் டிஜிபி வெங்கட்ராமன் சொல்றாரு. அப்ப வந்து அந்த 27,000 பேர் நிக்கக்கூடிய அந்த ஒரு தெருவுல நீங்க எப்படி கடந்து போயிட முடியும்? இந்த பக்கம் வந்து இவருடைய பஸ் நிக்குது, முன்ன பின்ன ஒரு 50 வண்டி நிக்குது, இவங்களுடைய கான்வாய் நிக்குது, ஃபுல்லா போலீஸ் பாதுகாப்பு, இவங்க கேமரா எல்லாம் இருக்கு. இந்த பக்கம் எதிர் திசையில் அந்த ரோடு சென்டர் மீடியனுக்கு எதிர் திசையில் அந்த ஆம்புலன்ஸ் நிக்குது. எப்படி வந்து அந்த அந்த ஒரு இடத்துல எப்படி பிதுங்கி போக முடியும்? அப்ப வந்து அந்த ஆம்புலன்ஸ் எப்படி வருது? நம்ம பார்க்கணும், எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அது எப்படி என் கூட்டத்தில் மட்டும் ஆம்புலன்ஸ் வருது சத்தம் போடுறாரு. 7-8 வீடியோவை அவங்க வெளியிடுறாங்க. நாமக்கல்ல வந்துச்சு, வேலூர் வந்துச்சு, ஒவ்வொரு ஊரா குறிப்பிட்டு எப்படி இதே மாதிரி திரும்பி இங்கே வருது, எப்படி வருது? எனக்கு ஒரு பெரிய கேள்வி வருது.